நடிகை ஷகீலாவை பற்றி. அப்படி ஷகீலா அப்படின்னு உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நிறைய மலையாளத்தில் வந்து பிட் படங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே நிறையா வந்து ஷகீலான்றது அப்படியே பாப்புலரான நட்சத்திரமாகி போச்சு. இளைஞர்கள்லாம் ஷகீலா படத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி கேரளாலெல்லாம் ஒரு பீரியடில் ஷகீலா படங்கள் அப்படின்னாலே அப்படியே வந்து சட்டசபை வர வந்து பேசப்பட்டு மிகப்பெரிய பரபரப்பெல்லாம் உண்டாக்கி அப்படியே திரையரங்குகளே வேறு படங்களுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஷகீலா திரைப்படங்கள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்து அப்படின்றதில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள். ஆனால் இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஷகீலா வந்து நடிகையானதுக்கு முன்னாடின்னு இல்லை, நடிகையான பிறகு கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும். கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி தியேட்டருக்கு நேரு யுனைடெட் இந்தியா காலனி, அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்ட்ரீட், அதில் தான் ஷகீலாவுடைய வீடு. ஷகீலாவுடைய அப்பா அம்மா. ஷகீலா வந்து அப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஷகீலாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஷீத்தல்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி. இவங்க 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பசங்க 2 பேரும் மாணவிகள். ஒல்லியான ஒரு பொண்ணு. நம்ம வீடுகளில் சராசரியாக நம்ம வீடுகளில் வந்து சின்ன பசங்க அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம வீடுகளில் வந்து அப்படி போயிட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு, சராசரி பொண்ணு. ஷகீலா மாநகரம் தான் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு வரும். அதுக்கு மாடியில் வந்து என்ன விஷயம்னா 2 விஷயம். ஒன்று வந்து நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய ஒரு படத்தினுடைய ஆஃபீஸ் அதில் இருந்துச்சு. ஆசைக்கிளியே கோபமா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய ஆஃபீஸ் மாடியில், அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ, அதனால் அந்த ஆஃபீஸ்க்கு வருவேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த டைமில் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு அலுவலகத்தை போட்டிருந்தேன். ரகுவரனை கதாநாயகனை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து சரியாக டேக் ஆஃப் ஆகலை. அது பூஜையோடு அப்படி நின்று போச்சு. இட் வாஸ் எ ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். அப்போ அது அலுவலகம் வந்து அங்கே ஷகீலா வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் இது செகண்ட் ஃப்ளோரில், அதே கட்டடத்தில் செகண்ட் ஃப்ளோர். அதுக்கு நேர் எதிர வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு திரைப்பட இயக்குனர், அவர் வந்து டைரக்ட் பண்ண ஒரு படத்தினுடைய அலுவலகம். அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ. இது எல்லாமே அந்த ஒரு இடத்துலையே இருக்கக்கூடிய மேட்ரு. அப்போ நாங்கள் மாடியில் வந்து மாலை நேரங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே கீழே பார்க்கும்போது அப்படியே கீழே வந்து ஷகீலாவுக்கு வந்து ஒரு அக்கா ஒன்று இருக்கும். அவங்க பெரியம்மா பொண்ணோ ஏதோ ஒன்று. அது பிறகு இவங்கெல்லாம் வந்து பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கீழே அப்படியே நெட்டு கட்டி பேட்மிண்டன் அப்படி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை நாங்கள் மேலேருந்து பார்ப்போம். இதுதான் நான் பார்த்த ஷகீலா. அப்படியே வருடங்கள் கடந்து ஓடிடுச்சு. வருடங்கள் கடந்து ஓடிய பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய ஒரு படம் பிளேக் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு படம். ஆர்டி சேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் படத்தினுடைய இயக்குனர். அவர் வந்து ஒரு பாலுமகேந்திரா படங்களுடைய எடிட்டர். அவர் அந்த படத்துக்கு வந்து இயக்குனர், அந்த பிளே கேர்ள்ஸ் படத்துக்கு. அந்த பிளே கேர்ள்ஸ் படத்தினுடைய கதாநாயகி சில்க் ஸ்மிதாவுக்கு தங்கச்சியாக ஏதோ பொண்ணு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த படத்தினுடைய இயக்குனர் தேடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அந்த படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் கார்டன் ஸ்டுடியோக்குள்ள இருக்கக்கூடிய கார்டனில் வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ சில்க் ஸ்மிதா சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து 2 இளம் பெண்கள் இப்போ நடிக்கிறதுக்காக வந்து இது மாதிரி தங்கச்சி ரோலுக்கு ஏதாவது வேணும் அப்படி இப்படின்னு வரும்போது யாராவது தகவல் சொல்லி அப்படி வருவாங்கள்ல. 2 இளம் பெண்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வயசான அம்மா வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இளம் பெண்கள் யாருன்னு பார்த்தா ஷகீலாவும் ஷகீலா தங்கச்சி ஷீத்தலும். இவங்க வந்து இப்போ சினிமாவில் நடிக்கிறது அப்படின்ற முயற்சி பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்திருக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து இவங்க இருக்குது. நான் ஷகீலாவை வந்து அப்படியே நான் சொன்னேன் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷகீலாவை பார்த்தவேன்னு சொல்லல. இப்போ ஷகீலா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஷகீலா பார்த்து என்ன ஷகீலா இங்கே வந்து இருக்குது அப்படின்போது, இப்போ நான் படத்துக்காக நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு தெரியுது. அதுபோல் ஷகீலா அந்த படத்தில் நடித்தது. அதில் அந்த படம் ரிலீஸ் ஆகினா அது பெரிய ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படத்தில் வந்து ஷகீலா சில்க் ஸ்மிதாவுக்கு தங்கச்சியாக நடிச்சிச்சு. அதுக்கு பிறகு இப்போ நடித்தாச்சுல்ல, கேமரா முன்னாடி வந்தாச்சு, நடித்தாச்சு. அந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த படத்தில் ஷகீலா நடித்த காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வந்து ஸ்டில்ஸ் தானே. அப்போல்லாம் ஸ்டில்ஸ் வந்து அப்படி பத்திரிகைலாம் போடுவோம், அப்படி எல்லா பத்திரிகைகளும் பிரசுரமாகும். இதெல்லாம் அப்போ நடைபெற்ற சம்பவம். அதுக்கு பிறகு அப்படியே காலங்கள் ஓடிப்போச்சு. அந்த பிளே கேர்ள்ஸ் படம் வந்து படப்பிடிப்பு நடக்கிற சமயத்தில் ஷகீலா நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படியே பார்ப்பேன். அந்த பொண்ணு நல்லா திறமையாக நல்லா பண்ணோம், நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு லாங் கேப். அதுக்கு பிறகு வந்து அப்படியே அதுக்கு பிறகு வந்து ஆச்சரியமான ஒரு மேட்ரு. மலையாளத்தில் கிண்ணார தும்பிகள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் பேர் வந்து ஆர்டி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர். அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி, அதில் கதாநாயகி ஷகீலா. 12 லட்ச ரூபாவில் படத்தை எடுத்திருக்காங்க. வெறும் 12 லட்ச ரூபாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த படத்தை ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் ஹிட்டு, பெரிய லெவலில் ஓடி 6 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணாங்க. 6 லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து டப் பண்ணாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த படம் கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து 4 கோடி ரூபா. நீங்கள் நினச்சா இன்றைக்கி நினச்சி இன்றைக்கி பெரிய நடிகர்கள் நடித்த படத்தில் அந்த ரூபா வராது.
இத்தனை லட்சம் லாஸு, ஐயோ இத்தனை கோடி லாஸுங்க, இத்தனை கோடி போயிடுச்சு படத்தில் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே. 12 லட்ச ரூபாயில் எடுக்கப்பட்ட படத்தை வந்து 4 கோடி ரூபா கலெக்ட் ஆகிருக்கு. கின்னார தும்பிகள், அந்த கின்னார தும்பிகளுடைய ஓட்டத்தை பார்த்து கேரளாவே மிரண்டுருச்சு. எங்கே பார்த்தாலும் ஷக்கீலாவை பற்றி பேச்சு, ஷக்கீலா 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 ஷக்கீலான்னு. அந்த டைமில் நான் கேரளாவுக்கு அடுத்த முறை போகும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஷக்கீலா படமே அந்த ஊரில் 5 படம் ஓடிட்டுருக்கு ஒரே நேரத்தில். ஷக்கீலா கதாநாயகன் நடித்த படம், எங்கே பார்த்தாலும் ஷக்கீலா உருவம் தான். இந்த படங்கள் ஃபுல்லாக ஷக்கீலா படமாக போட்டு 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 மோகன்லால் மம்முட்டி படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல, தியேட்டர் கிடைக்க முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு. பெரிய படங்கள் இப்போ வந்து ஷக்கீலா படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு 30 தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா பெரிய படங்களுக்குலாம் தியேட்டர் எங்கே போகிறது? அப்படி ஒரு சிக்கலாகி அது சட்டசபை வர போய் பெரிய பிரச்சனையாகி போய் ப்ரொடியூசர் கவுன்சில் வரையெல்லாம் அந்த பிரச்சனையாகி போய் அப்படி மிகப்பெரிய விவாதத்தை கிரியேட் பண்ணி இப்போ ஷக்கீலா படங்கள் வந்தது தொடர்ந்து இதே பேட்டர்னில் இதே மாதிரி ஷக்கீலாவை போல் இன்னும் 2-3 நடிகைகள் உள்ள நுழைஞ்சாங்க. சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட கவர்ச்சி கலந்த திரைப்படங்கள். இது எல்லாமே இந்த பேட்டர்னில் வந்து அப்படியே படத்தை எடுத்து இது ஒரு குடிசை தொழில் பேட்டர்னில் இந்த மேட்டர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது கேரளாவில் பெரிய லெவலில் பேசப்பட்டு பெரிய லெவலில் சட்டமன்றத்திலலாம் இது விவாதிக்கப்பட்டுருச்சு. இது எப்படி, இது நல்லதா, கேரள பட உலகத்திற்கு நல்லதா? இந்த பேட்டர்னில் வந்து கவர்ச்சி கலந்த திரைப்படங்களை வந்து அப்படியே புற்றீசலை போல் இவ்வளோ திரைப்படங்களை எடுத்து இது நல்லதா? பெரிய திரைப்படங்களுக்கெல்லாம், நல்ல தரமான திரைப்படங்களுக்கெல்லாம் திரையரங்கு கிடைக்க முடியாத அளவிற்கு இப்படிப்பட்ட சூழல் நிலவுவது நல்லதா அப்படின்னாகி அதில் மோகன்லால் மம்முட்டி படங்கள் கூட திரையரங்கு கிடைக்காத நிலையெல்லாம் வந்து அப்படியே ஆடியன்ஸ் வந்து இந்த படங்களை வெறி பிடிச்சி போய் பார்த்து அப்படின்றதெல்லாம் ஆன பிறகு கேரளாவில் பெரிய லெவலில் பேசப்பட்டு அப்படியே ஒரு அலை ஓய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட இதில் அது எல்லாரும் சேர்ந்து அது எப்படி என்னன்றது நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த வகையான திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் கேரளாவில் உண்டாகி இந்த வகையான திரைப்படங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அனைவராலும். அந்த ஷக்கீலா அலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரிய அளவில் வீசிச்சு கேரளாவில். அந்த படங்கள்லாம் உருவாகி எங்கே பார்த்தாலும் ஷக்கீலா போஸ்டர் அப்படியே ஒட்டப்பட்டு அந்த காட்சியெல்லாம் நான் வந்து கேலிக்கட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அப்படியே ஸ்கூல் கேர்ளாக நம்ம வந்து பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஷக்கீலாவுக்கு கேரளாவில் இப்படி அது ஒரு நோன் நேம் ஆகுறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ ஷக்கீலா பேர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஷக்கீலாவை பற்றி புக் எழுதிக்கிட்டு இருக்காங்க, புக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஷக்கீலா வாழ்க்கையை படமாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நான் இப்போ வந்து நினச்சி பார்க்குறேன், பள்ளிக்கூட மாணவியாக இருந்த ஷக்கீலாவுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு திரையுலகத்திற்குள் நுழைந்து படங்களில் நடித்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகையாக ஆகி, அதுபோல் தமிழில் கூட வந்து அவள் வந்து படங்கள்லாம் நடித்தது இல்லையா? இப்போ கவுண்டமணிக்கு ஜோடி எல்லாம் படங்கள்லாம் வந்து அப்படியே நாட்டாமை திரைப்படத்திலலாம் நடித்து அப்படின்றதெல்லாம் அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்த காட்சி. தமிழில் கூட நிறைய படம் ஷக்கீலா நடித்த படங்கள்லாம் தமிழில் நல்ல படங்களில் அப்படியே வந்து காலம் எதை செய்யும் என்று யாராலும் கணித்து கூற முடியாது. பள்ளிக்கூட மாணவியாக நான் பார்த்த ஷக்கீலா பட உலக நட்சத்திரமாக ஜொலித்து மிகப்பெரிய அலையையும் சலசலப்பை உண்டாவதற்கு மூல காரணமாக ஷக்கீலா என்ற பெண் இருந்திருக்கிறார் என்பதை அப்படியே நம்ம நினச்சி பார்க்கும்போது எனக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்கோ அதே மாதிரி இதை கேட்கும்போது உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் உண்டாகும்.